ஹாய் ஹலோ வணக்கம் சக்ஸஸ் ஆரி பொட்டிக் அண்ட் கிளாஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் கைஸ் நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் திருவானைக்கோயிலில் ஏஜ் மால் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது சக்ஸஸ் ஆரி பொட்டிக். நம்ம என்ன பார்க்க போகிறது வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட் இன்னொருத்தங்க ஸ்டூடெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, கிளாஸும் முடிச்சுட்டாங்க, 2 ப்ளவுஸும் முடிச்சுட்டாங்க. ஸோ அதைத்தான் நம்ம வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து இந்த ரேஞ்சில் தான். ஏன்னா அவங்க வந்து ஆல்ரெடி வந்து அங்கே வந்து ஊரில் வந்து ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிட்டு ஃபினிஷிங் சரியில்லைன்னு இங்கே வந்தவங்க. ஃபினிஷிங் அந்த ஹெவி ஒர்க் எல்லாம் அவங்களுக்கு தெரியாதனால அவங்க ஆல்ரெடி பேசிக் தெரிஞ்சு தான் வந்தாங்க. ஆனால் வந்து ஃபினிஷிங் இல்லாமல் வந்தாங்க. ஸோ இதுதான் அவங்க ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ். பாருங்கள், இந்த ஃப்ரேமு, இது ஃபஸ்ட்டு ஃப்ரேமு, இது செகண்ட் ஃப்ரேமு. ஸோ ஒர்க் எவ்வளோ, இதில் ஒவ்வொரு ஃப்ரேமும் நான் வீடியோ தனித்தனியாக போட்டுருக்கிறேன். பேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது 3rd ஃப்ரேமு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது பார்த்துக்கிட்டிங்கன்னா 4th ஃப்ரேமு, 5th ஃப்ரேமு, 6th ஃப்ரேம் எல்லாம் இந்த இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் இதெல்லாம் கிராண்டாக அவங்க முடிச்சது. அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6th ஃப்ரேமை பாருங்கள், எவ்வளோ அழகாக ஒவ்வொரு ஒர்க்கும் 1 by 1 இது எல்லாமே ஒரு ஃப்ரேமாக சிங்கிள் ஃப்ரேமாக முடிக்க நான் வீடியோ போட்டிருப்பேன். இது லாஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைனல் 7வது ஃப்ரேமு பாருங்கள். சிங்கிள் நெட்டு, டபுள் நெட்டு, 3D, 5D பீகாக் போட்டிருக்காங்க, 3D போட்டிருக்காங்க, ஃபேப்ரிக் நெட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க, கட் ஒர்க்கு எல்லா கிளாஸும் முடிச்சுட்டாங்க. ஸோ இவங்க தான் அந்த கிளாஸை முடித்தவங்க. நீங்கள் எங்கே இருந்து வரீங்க? நான் செட்டிக்குளத்துலேருந்து வரேங்க. செட்டிக்குளத்துலேருந்து. இது எங்கள் கிளாஸ் இப்படி ஒன்று இருக்குன்னு செட்டிக்குளம் இங்கேருந்து எப்படியும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. எப்படி இங்கே கிளாஸ் இருக்குன்னு கண்டுறீங்க? நான் வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் கற்றுக்கிட்டேன். எனக்கு அந்தளவுக்கு ஃபினிஷிங் வரல. அப்போ நான் தேடுறப்ப வந்து ஃபேஸ்புக்கில் உங்களை பார்த்தேன். ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் வந்து ஃபினிஷிங்கோடு இருந்துச்சு. மற்ற நிறைய பார்த்தேன், ஃபினிஷிங் சரியாக வரல. இங்கே ஃபினிஷிங் இருந்துச்சு, அதனால் இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணேன். நீங்கள் ஜாயின் பண்ண வரும்போது நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு பேசிக் எல்லாம் தெரிஞ்சு தான் நீங்கள் வந்தீங்க. ஸோ இங்கே வந்து ஜாயின் பண்ண அப்புறம் இந்த கிளாஸோட ப்ரொசீஜர்லாம் இங்கே எப்படி இருந்துச்சு? நீங்கள் அங்கே ஆல்ரெடி கற்றுக்கிட்டவங்க. அங்கே கற்ற விட இங்கே எனக்கு நல்லா பெனிஃபிட்டாக இருந்துச்சுங்கண்ணா. இங்கே வந்து ஒரு ஃபினிஷிங்கோட சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு வந்து நல்லா புரிஞ்சுது. இங்கே வந்து பொறுமையாக சொல்லி கொடுக்குறாங்க, நல்லா புரிஞ்சுதுண்ணா. ஒவ்வொரு ஸ்டிச்சும் உங்களுக்கு எப்படி சொல்லி தந்தாங்க? ஒரே நாளில் ஒரு 10 ஸ்டிச் 20 ஸ்டிச் சொல்லி தருவாங்களா? அப்படிலாம் கிடையாது. ஒரு நாளைக்கு ஒரு ஸ்டிச்சு, அது ஃபினிஷிங் வச்சு சொல்லி கொடுப்பாங்க. தப்புனா பிரித்து விட்டுருவாங்க. அது எத்தனை தடவை ஃபினிஷிங் வருதோ அத்தனை தடவை வச்சு போட சொல்லுவாங்க. அதனால எனக்கு இப்போ ஃபினிஷிங் நீட்டாக வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு வந்து ஆரி ஒர்க்கில் எந்த ஒர்க்கும் ஃபினிஷிங்காக பர்ஃபெக்டாக எல்லா மெட்டீரியல்லையும் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரியும்? பண்ண தெரியும். இப்போ நல்லா எந்த ஒரு கான்ஃபிடென்ட்டா கொஞ்சம் இறங்குறேன். என்னால முடியும்ட்டு இறங்குறேன். அந்த நம்பிக்கை வந்துருச்சு. அந்த நம்பிக்கை தான் நமக்கு வரணும். முன்ன எனக்கு ஸ்டார்டிங்ல வந்து வாங்கின கூட யோசிப்பேன், உனக்கு தெரியல போடும்பாங்க, ஆனால் எனக்கு ஃபினிஷிங் வராது, நான் வாங்கல. அப்படி இப்போ எனக்கு தைரியமாக கொடுங்க சொல்ற அளவுக்கு வந்துட்டேன். இந்த 2 ப்ளவுஸ் நீங்க தானே ஒர்க் பண்ணீங்க? இது வந்து ஒன்று வந்து கஸ்டமருக்கு சிம்பிளா போட்டிருக்கீங்க, ஒன்று உங்களுக்காக கிராண்டா பண்ண ஒர்க். இது ஃபுல்லா நீங்க தானே ஒர்க் பண்ணீங்க. ஏன்னா இதை நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கிறேன். அப்போ கஸ்டமர் யோசிப்பாங்க இது எந்த ஸ்டூடெண்டோட இது. இது ஃபுல்லா நீங்க தானே ஒர்க் பண்ணீங்க? ஃபுல்லா தான் ஒர்க் பண்ணீங்க, கிராண்டா ஒர்க் பண்ணீங்க. இதுல ஏதாவது ஒரு ஒர்க் உங்களுக்கு வந்து மேடம் போட்டு தந்தாங்களா? இதுல இல்ல நானே தான் எல்லாமே நீங்க தானே பண்ணீங்க. ஏதாவது மிஸ்டேக்னா அவங்க சொல்லிடுவாங்க, பிரிச்சுட்டு இப்படி போடுங்க, ஃபினிஷிங் வரல அப்படின்னு சொல்லிடுவாங்க. நாங்க பிரிச்சுட்டு ஃபினிஷிங் வச்சு போட்டுருவோம். எல்லாமே என்னோட ஒர்க் தான். கிளாஸ் உங்களுக்கு அவங்க வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, கிளாஸ் ஒரு தடவைக்கு மேலே 2 தடவை கேட்டாங்கன்னா கோவப்படுறாங்க, சொல்லி தர மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா ஒரே நாள் 10-20 ஸ்டிச்சு சொல்லி தந்துட்டு கொஞ்சம் தப்பாக இருந்தால் கூட அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து அவங்க கிளாஸ் உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்த நாள்லேருந்து இன்னைக்கு வரை உங்களுக்கு கிளாஸ் என்ன ரீதியில் அவங்க சொல்லித்தராங்க? இல்லை, நான் அப்படிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வச்சு அவங்க ஃப்ரெண்டாக பேசினாங்க. இன்னொன்று புரியலனாக்கோ பொறுமையாக உட்காந்து இது போடுங்க, இப்படி தான் வரும்னு ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணால் தான் வரும்னு சொல்லுவாங்க. நாங்கள் ட்ரை பண்ண அந்த அளவுக்கு வந்துருச்சுங்கண்ணா. எங்களுக்கு ஓகே, அவங்க ஃப்ரெண்டாக தான் எங்களை வச்சு பழகியிருக்காங்க. எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு யாருக்கும் பிரச்சனை கிடையாது, யாருக்கும் எந்த பிரச்சனை கிடையாது. எல்லாம் நல்ல எது கேட்டாலும் டவுட் எப்போ கேட்டாலும் சொல்லி கொடுப்பாங்க. அதில் எங்களுக்கு எந்த இதுவும் இல்லை. நான் உங்கள்கிட்ட டவுட் கேட்கலன்னா திட்டுவாங்க. ஆமாம், நம்ம தப்பு பண்ணா ஏன் நீங்கள் கேட்டு போகல, இந்த கேட்டுருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் மிஸ்டேக், அப்போ நீங்கள் சரி பண்ணிக்கலாம்ல, இப்போ திருப்பி நீங்கள் பிரிக்கணும் இல்லை அப்படின்னா சொல்லுவாங்க தவிர்த்து மற்றபடி ஏன் கேட்டலாம் சொல்ல மாட்டாங்க அவங்க. இப்போ வந்து இந்த ஃபினிஷிங்கில் நீங்கள் ப்ளவுஸ் போட்டி, இப்போ இந்த ஃபினிஷிங்கில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பார்த்து உங்கள் வீட்டு பக்கத்தில் பார்த்தவங்க என்ன சொன்னாங்க? இல்லை, எல்லாருமே என் ஃப்ரெண்டு ஒரு டைலர் பொண்ணு இருந்தாங்க, எங்கள் ஊர்லேயே ஒரு 2 பேர் போடுறாங்க. அவங்ககிட்ட பார்த்துட்டு என்னைய பார்த்து சொன்னாங்க, உனக்கு ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது, அவங்களுக்கு ஃபினிஷிங் சரியில்லை, நல்லா போனது ஃபினிஷிங் தான் முக்கியம், அது ஒன்று கரெக்டாக வந்திருக்குவியா, நல்லா சொல்லித்தராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபினிஷிங் ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு கிளாஸுக்கு போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு வந்தீங்க. அந்த ப்ளவுஸை காமிங்க ஒரு வாட்டி. இது வந்து ரெஃபருக்காக சொன்னது. இப்போ வந்து நீங்கள் அந்த ப்ளவுஸ் அங்கே வந்து ஆல்ரெடி கிளாஸ் முடிச்சவங்க. இந்த ப்ளவுஸ் இதை வந்து நான் பண்ணல, உங்களுக்கு வந்து நீங்களே சொன்னீங்க இது வந்து பேக் நெக்கு நம்ம என்ன பேட்டர்ன் போடுறோமோ அதான் ஸ்லீவில் போடுறோம். அது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் மாற்றிட்டீங்க. வீடியோ கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிங்க. இப்போ எந்த டிசைன் இங்கே கொடுத்துட்டு எது கொடுக்கணும்னு எல்லாம் சொல்லித்தரல. இது எனக்கு கிளியராக தெரியல. அப்போ இங்கே ஒரு பேட்டர்னில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இங்கே ஒரு பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, கரெக்டாக? அது மாதிரி
ஜரி லோடு போடுறது ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஃபினிஷிங் இல்லாமல் இது எப்படி போட்டிருக்கீங்க பாருங்கள். நீங்கள் இப்போ ஒர்க் பண்ணுற ப்ளவுஸில் எப்படி போட்டிருக்கீங்க? ஆமாண்ணா. இதில் எப்படி இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா உங்களுக்கு? தெரியுதுண்ணா. இது வந்து ஒரு ஃபினிஷிங்கோட நெருக்கமாக இருக்குது. இது வந்து பெருசு பெருசாக போட்டோன்னா ஒரு ஃபினிஷிங் இல்லாமல் எப்படி இது ஃபினிஷிங்காக இருக்குது, இது ஃபினிஷிங். இப்போ நீங்கள் ரெண்டாவது ப்ளவுஸ் போட்டதுலேயே அதையே எடுத்துப்போமே. இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குது, இதில் எப்படி இருக்குது. இது வந்து ஒரு ஃபினிஷிங்கோட இருக்குன்னா ஃபினிஷிங் இல்லாம இருக்கு. இந்த கிளாத் எல்லாம் ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த கிளாத் எல்லாம் தனியா தெரியுதா? இங்க பாருங்க. இதுல உங்களுக்கு அப்படியே தான் எங்கேயா தெரியுதா? இல்ல அப்படி எதுவுமே இல்ல. கரெக்டா அந்த ஃபினிஷிங்கோட வரும். அது மாதிரி ஸ்லீவுக்கும் இந்த லோட போடணும்னு உங்களுக்கு யாரும் சொல்லி தரல. இப்போ இதை பாருங்க, இந்த இடத்துல இவ்வளவு கிளியரா இல்ல, இந்த இடத்துல இவ்வளவு ஒரு 1/4 இன்ச்சு உங்களுக்கு துணி நிக்குது. இந்த ஸ்லீவ் எல்லாம் எப்படி இருக்கு? இப்போ இதோட ஸ்லீவ்ல பாருங்க, உங்களுக்கு எங்கேயாவது டிஃபரெண்ட் தெரியுதா? இதுல வந்து தெரியுதுங்க. சோ இப்போ எப்படி உங்களுக்கு இது புரியுது? அப்போ வந்து எனக்கு எதுவுமே தெரியாதுண்ணா. இது வந்து இங்கே தான் கொண்டு வரணும், இப்படி தான் நெக்கு பேட்டர்னா கைக்கு கொண்டு வரணும் தெரியாது. நான் அன்னைக்கு ஏனோ தானே போட்டேன். ஆனால் இப்போ வந்து ப்ராப்பராக தெரியுது. இன்னொன்று வந்து என்ன முன்னெல்லாம் வந்து ஒரு புடவை எடுத்து அந்த ஜரி தான் யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அந்த கலருக்கு மேட்சா போட்டுருவேன். இப்போ வந்து ஒரு புடவைனா இந்த ஜரி தான் இங்கே யூஸ் பண்ணணும், இந்த பொருள் தான் இங்கே யூஸ் பண்ணணும், இப்போ தான் தெரியுது எனக்கு. மெட்டீரியல் நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோமா? பேஸ்ட் எப்படி பண்ணணும், மார்க்கிங் எப்படி பண்ணணும், எல்லாமே மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும், எல்லாமே. இதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஏதாவது ஃபீஸ் பண்ணுவாங்க? இப்போ வந்து உங்களுக்கு வந்து மெட்டீரியல் நாலேஜ் எல்லாமே சொல்லி தந்தோமா? ஆமாம் சொல்லி தந்தீங்க. எப்படி எந்த பொருள் வந்து எந்த இடத்துல மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், கலர் காம்பினேஷன் எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கண்ணா. இப்போ எனக்கு தெளிவா இருக்குங்கண்ணா. எதுக்கு எந்த கலர் யூஸ் பண்ணணும், எதுக்கு எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் எல்லாமே. இப்போ எந்த டிசைன் முன்னாடி சொன்னீங்க பயமா இருந்துச்சு எனக்கு பண்றதுக்கு. இப்போ வந்து இந்த கிராண்ட் ப்ளவுஸ் நீங்க தான் பண்ணீங்க. இதுல வந்து ஆரி ஒர்க்லயே அந்த வீடியோ போடும்போதே நான் சொல்லியிருப்பேன், இது ஒரு ஸ்டூடெண்ட் ஒர்க்கு. அந்த ஆரி ஒர்க்லேயே எல்லா டஃப்பான ஒர்க்கு இதுக்குள்ளே இருக்குது. ரிங் நாட்டு, ஃப்ரிஞ்சு நாட்டு, ஜர்தோசி ஒர்க்கு எல்லாமே இதில் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ நீங்கள் எந்த ஒர்க்கு கொடுத்தாலும் எந்த கஸ்டமர் வந்து எந்த பொருட்கள் நீங்கள் தைரியமாக பயப்படாமல் செய்வீங்களா? கண்டிப்பாக பண்ணுங்கண்ணா. பயமே இல்லாமல் எந்த ஒர்க்காக இருந்தாலும் உங்களால் பண்ண முடியும். பண்ண முடியுங்கண்ணா. இப்போ நீங்கள் ப்ளவுஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ எப்படி ஃபீல் பண்ணிட்டீங்க? கிளாஸுக்கு வந்தது ஒர்த் இல்லையா? இல்லைண்ணா ஒர்த்து தான். நான் தான் சொன்னேன், வந்தப்பே வந்து ஃபினிஷிங் சரியில்லை, ஒன்றும் சரியில்லாமல் வந்தோம். இப்போ வந்து ஒரு தெளிவோட போகிறோம். எல்லாமே கிளியரா இருக்கு. நம்ம எந்த பயலமும் பண்ற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி நீங்க கிளாஸ் முடிச்ச அப்புறம் நீங்க இப்ப முடிச்சுக்கிட்டு போன அப்புறம் நீங்க என்ன டவுட் வேணாலும் உங்களுக்கு வந்து கேளுங்க, ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு சொன்னமா? இல்ல டவுட்டே கேட்க கூடாது, வாரத்துல ஒரு நாள் தான் கேட்கணும்னு உங்கள்ட்ட சொல்லிருக்காங்க? இல்ல அப்படிலாம் கிடையாது. எந்த டவுட்னு எப்பனா கேளுங்க தான் சொல்லிருக்காங்க. அப்படியே உங்களுக்கு எதுனா கூட நேரடியா வாங்கன்னு சொல்லிருக்காங்க. நேரடியா வாங்கன்னு சொல்லிருக்காங்க. கிளாஸுக்கே வாங்கன்னு சொல்லிருக்காங்க. அதனால எங்களுக்கு அந்த பிரச்சனை கிடையாது. எந்த பிரச்சனையும் கிடையாது. மெட்டீரியலுக்கும் அப்படிதான். மெட்டீரியல் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் உங்களுக்கு இந்த மெட்டீரியல் தான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாமே சொல்லி கொடுத்துறாங்க. இப்படிதான் வாங்கணும், இது மாதிரி வாங்கினா குவாலிட்டி நல்லா இருக்கும், எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கண்ணா. அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. அப்போ வந்து உங்களுக்கு கிளாஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இனி நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை கொண்டு போங்க. நீங்கள் அதுக்கு ஃபுல் திறமையும் உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே கைஸ், இந்த ஸ்டூடெண்ட் வந்து நமக்கு செட்டிக்குளத்துலேருந்து வந்தாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவலில் வந்தாங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக 4 மாதத்தில் கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணி 2 ப்ளவுஸும் ஹெவியாக 2 ப்ளவுஸ் இதோட வீடியோ எல்லாம் 1 by 1 யூடியூப்ல முடிச்சுட்டாங்க. அவங்க இனி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க ஏரியாவில் வந்து அவங்க ஊரில் வந்து ஆரி ஒர்க்கு கிளாஸுக்கு வந்து அவங்க ப்ராப்பராக ரெடி ஆகிட்டாங்க. அவங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ செட்டிக்குளத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது காண்டாக்ட் பண்ணணும்னா ஸோ எங்களை தைரியமாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக நம்மளோட சக்ஸஸ் ஆரி போட்டு ஃபினிஷிங்கில் வந்து அவங்க ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ஓகே கைஸ், நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் திருவானைக்கோயிலில் ஏஜ் மால் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது சக்ஸஸ் ஆரி போட்டி. நம்ம வந்து ஆரி ஒர்க் கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் 2 பேர் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ப்ளஸ் ஆரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆரி ஒர்க் கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க மறக்காம டிஸ்பிளே தெரிய நம்பர் கலர் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோ. கிளாஸ் அவைலபிள் இருக்குது. அது மாதிரி ஆரி ஒர்க் கிளாஸ் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க மறக்காம டிஸ்பிளே தெரிய நம்பர் கலர் வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இன்னொரு வீடியோ மட்டும் நாளைக்கு இப்போ இந்த இன்டர்வியூ எதுக்கு இப்படி எடுத்துட்டதுன்னா கிளாஸை பற்றி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் இப்படி தான் இங்கே கண்டக்ட் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்குறதுனால இப்படி தான் இருக்கும் ப்ரொசீஜர், இப்படி தான் கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு தான் இந்த ஃபுல் பயோடேட்டாவே நான் அந்த வீடியோ போடுறேன். ஓகே, இன்னொரு வீடியோ மட்டும் நாளைக்கு சந்திப்போம். பாய்.